ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். யாரெல்லாம் என்னோட இன்ஸ்டா ரீலை பார்த்துட்டு வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோ பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஐ ஸ்வேர் நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிவ் 3 minutes. என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கான்டென்ட்டை நான் கொடுக்க போறேன். எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் கான்டென்ட்டுமே ஒரு பெரிய விஷயமா யோசிச்சு வைப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் ஒன்று யோசிச்சு வச்சேன். பட் இந்த வீடியோ ஷூட் பண்ண 10 to 15 minutes முன்னாடி வரையுமே நான் அதை தான் ஒரு பெரிய கான்டென்ட் நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரியலைஸ் பண்ணும்போது அந்த வீடியோவோட இந்த வீடியோ இட்ஸ் கோயிங் டு கிவ் அ வெரி பிக் இம்பேக்ட் டு யூ அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். கதைக்குள்ள போலாமா? தி அன்னோன் கிரை. இங்க நம்ம லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யாரும் ஒருத்தவங்களை கண்டிப்பா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சீக்கிரம் சொல்லட்டுமா, அவங்க தான் அங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க அந்த பர்சன் யாரா வேணா இருக்கலாம். ஒரு மேலா இருக்கலாம், ஒரு ஃபீமேலா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உன் பிரதர், சிஸ்டர், உன் லவ்வர், எனி ரிலேஷன்ஷிப்ஸ் யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவங்க அழுகுறத நீ ஒருபோதுமே பார்த்துருக்க மாட்டேன். அவங்க முன்னாடி ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கல. எங்கடா அவங்க வலி தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவியோ, நீ உடஞ்சிருவியோன்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அவங்க வலிகள் தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. யார் தெரியுமா? அவங்களோட ரெஸ்ட் ரூம்ல இருக்க கண்ணாடி, இன்னொன்னு அவங்க தனிமையில இருக்கும்போது புலம்புறாங்கல்ல அந்த ரூம்ல இருக்க கண்ணாடி. இந்த 2 கண்ணாடிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஆழமான வலி அவங்க ஒருபோதும் நம்ம கிட்ட காமிச்சதே கிடையாது. ஆனா அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நம்ம கூட இருக்கவங்க நமக்கு எப்பயாவது கால் பண்ணியோ இல்ல ஒரு டெக்ஸ்டோ ஒரு முறையாச்சும் நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம், நீங்க ஒன்னும் தனிமையா இல்ல, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பர்சன் உங்க மைண்டுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. அந்த பர்சன் யாரா வேணா இருக்கலாம். உன்னைய காலேஜ் அமைச்சு வச்சுட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்க உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். இல்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில வேலை செஞ்சுட்டு இருக்க உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். இல்ல எல்லா சுமையும் தாங்கிட்டு இருக்க ஒரு தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உன் மைண்டுக்கு வந்த அந்த பர்சனுக்கு கால் பண்ணி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. நீ சந்தோஷமா இரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். இதை மட்டும் சொல்லி பாருங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் கடைசியா ஒரே ஒரு கோட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்க சிரிக்கிறவங்க யாருமே அழ தெரியாம இல்லை, அழக்கூடாதுன்னு. தேங்க்யூ. ஹோப் இது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் மேன்மைப்படுத்தும் நான் நம்புறேன்.